Hey guys, welcome back to Naresh Vlog YouTube channel. நான் உங்க நரேஷ், இது உங்க நரேஷ் Vlog YouTube channel. இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம ஒரு புது சீரீஸ் அனௌன்ஸ் பண்ண போறோம். அதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங் மேட் ஈஸிங்கிற சீரீஸ். இந்த சீரீஸ்ல 7 எபிசோட்ஸ் இருக்க போகுது. நெக்ஸ்ட் 2 monthsல வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட்டு இந்த சீரீஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இந்த சீரீஸ்ல ஆப்ஷன் ட்ரேடிங்கோட பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும் நீங்க பாப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான சீரீஸை போடுற நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க நரேஷ், இது உங்க நரேஷ் Vlog யூடியூப் சேனல். இதுதான் the first episode of Option Trading Made Easy. ஸோ இதுதான் நம்ம புது சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோல நம்ம கான்ட்ராக்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம், ப்ரீமியம் ரியாக்ஷன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ கான்ட்ராக்ட்ஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. அது புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 5 இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்ஸ் தெரிஞ்சா போதும். அண்டர்லேயிங் அசெட். அண்டர்லேயிங் அசெட்டுங்கிறது ஒரு பேசிக் மற்றும் இம்பார்ட்டன்ட் அசெட். அதை நம்பிதான் இந்த கான்ட்ராக்டே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி. இந்த கான்ட்ராக்டோட வேலிடிட்டி என்னன்னு பாக்குறதுக்காக எக்ஸ்பைரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸ்ட்ரைக் பிரைஸ்ங்கிறது ஒரு டீல் அமௌண்ட். இப்போ ஒரு நிலத்தை 1 lakh வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா அந்த 1 lakh தான் ஸ்ட்ரைக் பிரைஸ். நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஆப்ஷனுங்கிறது கால் புட்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்கு. அது லாஸ்டா நம்ம பார்க்க போறது ப்ரீமியம். ப்ரீமியம்ங்கிறது ஒரு டெபாசிட் அமௌண்ட் ஆட்ட இந்த கான்ட்ராக்டை நம்ம போடுறதுக்கு. ஸோ இந்த ப்ரீமியம் 100 rupeesல இருந்து 1000 2000 rupees வரைக்கும் ஒரு லாட்டுக்கு போகலாம். ஸோ கால் ஆப்ஷனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன? கால் ஆப்ஷனுங்கிறது இட் gives the right to buy or sell one lot of underlying asset at agreed expiry, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் பிரைஸ் அண்ட் ப்ரீமியம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட இந்த டெஃபினேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த கால் ஆப்ஷனுங்கிறது ஒரு பையருக்கு ஒரு ரைட் தருது. அது என்ன ரைட்டு? ரைட் டு பை ஆர் செல் 1 lot ஆஃப் அண்டர்லேயிங் அசெட். அது என்னவா இருக்கலாம்? ஒரு பேங்க் நிஃப்டி, ஏஷியன் பெயிண்ட்ல என்ன ஸ்டாக்கா வேணாலும் இருக்கலாம், இல்லை என்ன இண்டெக்ஸா வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் அட் அக்ரீட் எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரினா என்ன? ஒரு வேலிடிட்டி பீரியட். அந்த பீரியடுக்கு மேல இந்த கான்ட்ராக்ட் வேலிட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸ்ட்ரைக் பிரைஸ்ங்கிறது டீல் அமௌண்ட், மெயின் டீல் அமௌண்ட். எவ்வளவு டீல் நீங்க அந்த கான்ட்ராக்ட் போடுறீங்கன்னு. நெக்ஸ்ட் ப்ரீமியம். ப்ரீமியம்ங்கிறது ஒரு டெபாசிட் அமௌண்ட் ஆட்ட. எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு சின்ன டெபாசிட் தரோம், அது மாதிரி ஒரு டெபாசிட் தான் இந்த ப்ரீமியம் கால் ஆப்ஷன்ஸ்ல. ஸோ நம்ம கால் ஆப்ஷன்ஸோட ரியாக்ஷன்ஸை பார்ப்போம். மார்க்கெட்ல என்னென்ன நடந்தா கால் ஆப்ஷன்ஸ்ல இப்படிப்பட்ட ரியாக்ஷன்ஸ் நடக்கும்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன நடக்குது? பேங்க் நிஃப்டி கீழே இருந்து மேலே ஏறுது. அப்ப கால் ஆப்ஷனோட ரியாக்ஷன் என்னவா இருக்கணும்? கீழே இருந்து மேலே ஏறணும். ஏன்னா கால் ஆப்ஷனுங்கிறது நம்ம என்ன பெட் பண்றோம்? மார்க்கெட் ஏற போகுதுன்னு பெட் பண்றோம். இப்போ மார்க்கெட் ஏறுச்சுன்னா கால் ஆப்ஷன் ப்ராஃபிட்டபிள். ஸோ இதை நம்ம ஆல்வேஸ் புரிஞ்சுக்கணும். கால் ஆப்ஷனுங்கிறது மார்க்கெட் ஏற போகுதுன்னு பெட் பண்றது. புட் ஆப்ஷனுங்கிறது மார்க்கெட் இறங்க போகுதுன்னு பெட் பண்ண போறோம். ஸோ இதுல எப்படி நம்மளால ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ண முடியும்? ஸோ இந்த கேஸை பார்ப்போம். இந்த கேஸ்ல நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆஃப் த புல் ரன்ல வாங்குறீங்க. 150 ரூபாய்க்கு மேல போன பிறகு கால் ஆப்ஷன்ல விற்கிறீங்க. எப்படி 150 ரூபாய் மேல போச்சு? ஏன்னா மார்க்கெட்டும் 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் போயிருக்கு. இப்ப கால் ஆப்ஷனும் அதே 100 ரூபாயில 150 ரூபாய் போயிருக்கு. அப்ப 50 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ ஒரு லாட்டோட லெவரேஜ் 25, 75, 50, 35 இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட நீங்க அத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது உங்க ப்ராஃபிட்டா மாறும் ருபீஸ்ல. நெக்ஸ்ட் இன்னொரு ரியாக்ஷன் பார்ப்போம். நம்ம வாங்கினது கால், ஆனா என்ன ஆகுது? இப்ப மார்க்கெட் டவுன்வர்ட்ஸா மூவ் ஆகுது. அப்ப மார்க்கெட் டவுன்வர்ட்ஸா மூவ் ஆனா எப்படி நம்மளால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும்? ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனா நம்மளால பண்ண முடியும். எப்படி? 150 ரூபாயில நம்ம செல் பண்றோம்னு வச்சுப்போம். ஒரு பொருளை 150 ரூபாயில செல் பண்ணி திருப்பி 100 ரூபாயில வாங்குறீங்க. அப்ப என்ன பண்றீங்க? உங்களுக்கு 50 ரூபாய் லாபமா மாறுது. ஏன்னா உங்க கைக்கு 150 ரூபா, ஆனா நீங்க திருப்பி அவனுக்கு கொடுத்தது வெறும் 100 ரூபா. அப்ப 50 rupees உங்களுக்கு ப்ராஃபிட். சேம் ஸ்டோரி தான் இந்த கால் ஆப்ஷன்லயே நடக்கும்.
ஸோ இப்போ நம்ம புட் ஆப்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். புட் ஆப்ஷனுக்கும் கால் ஆப்ஷனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இதுல வந்து நம்ம ஆப்ஷனை தான் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ஸ்பெசிபிக் லாட் ஆஃப் பேங்க் நிஃப்டியை 41,500 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸ்பைரியில ஒரு ஸ்பெசிபிக் ப்ரீமியம்ல புட்டுங்கிற ஆப்ஷனோட நீங்க சூஸ் பண்றீங்க. ஸோ நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்க லாட் வந்து எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள கீழே இறங்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க. ஸோ இது அவங்க ப்ரெடிக்ஷன். இதை மார்க்கெட் கூட நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட்ல என்ன நடக்குது, பேங்க் நிஃப்டி அப்படியே கீழே போகுது, அப்போ அவங்க புட்டோட வேல்யூ மேல போகும். இது மூலமா நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆகலாம். நெக்ஸ்ட் இதே ஒரு கேஷ் சினாரியோட பார்ப்போம். நீங்க ஒரு புட்டை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, மார்க்கெட் அப்ப சர்ன்னு கீழே விழுகுது, அப்ப புட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி 150 ருபீஸ்ல நீங்க சேல் பண்றீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு 50 ருபீஸ் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன நடக்கும்னா, திடீர்னு நீங்க வந்து 150ல நீங்க வந்து பாக்குறீங்க, அப்ப மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், 150ல நீங்க செல் பண்ணலாம். 150ல செல் பண்ணி திருப்பி 100ல வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது ஸ்ட்ரைக் பிரைஸ் டிஃபரன்சஸ். இப்ப நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப் சினாரியோவை பார்ப்போம். நிஃப்டியோட ஒரு ஆப்ஷன் செயின். இந்த ஆப்ஷன் செயின்ல என்ன தெரியுது, ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் நடுவுல 50 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைக் பிரைஸ் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஒரு இண்டெக்ஸ் ஒரு ஸ்டாக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இதுவே பேங்க் நிஃப்டியில அது 100 பாயிண்ட்ஸ். இதுவே ஏஷியன் பெயிண்ட்ஸோட இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல எல்லாம் வந்து 20 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ இது டிஃபர் ஆக பல ரீசன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்மளோட ஸ்ட்ரைக் பிரைஸை நம்ம ட்ரேடிங்கை சூஸ் பண்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது கான்ட்ராக்ட் ஆஃப் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்ட்ல டே அண்ட் நைட் அண்ட் 2 பார்ட் இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு கால் புட்னு 2 பார்ட் இருக்கும். ஏன்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் நினைக்கலாம், இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ஏற போகுது, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இறங்க போகுதுன்னு. ஸோ அப்ப அந்த ஆப்ஷனுக்காக தான் இந்த 2 ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஏன் ஸ்ட்ரைக் பிரைஸ் டிஃபரன்ஸ் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் டிஃபரன்ஸ் கம்மி ஆக ஆக நம்ம மார்ஜின் ஆஃப் எரர் கம்மியாகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிஃப்டியில ஸ்ட்ரைக் பிரைஸ் டிஃபரன்ஸுங்கிற 50. ஸோ அந்த 50 பாயிண்ட்ஸ்ல நீங்க வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் 35 பாயிண்ட்ஸ் தப்பா கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல தான் போய் வாங்கியிருக்கணும். ஆனா நீங்க பழைய 30-40 பாயிண்ட்ஸ் லேகிங்கா இருக்க ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வாங்குறப்ப லாஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. இதே 40 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிலானா பிரச்சனை கிடையாது, ஏன்னா அங்க 100 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரைக் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் பார்க்க போறது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட ஆப்ஷன் செயின். அதுதான் ஏஷியன் பெயிண்ட். ஏஷியன் பெயிண்டோட ஸ்ட்ரைக் டிஃபரன்ஸ் 20 பாயிண்ட்ஸ். இங்க மார்ஜின் ஆஃப் எரர் ரொம்ப கம்மியா இருக்கணும், ஏன்னா இதெல்லாம் ரிஸ்கியான மார்க்கெட். 50-60,000 மினிமம் போட வேண்டிய ஒரு ஆப்ஷன் செயின். ஸோ இது பண்றப்ப நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு தான் நீங்க சிங்கிள் ஸ்டாக்ஸோட ஆப்ஷன்லேயே ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் மற்றும் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய பிகினர்ஸ் மிஸ் பண்றது. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நான் எக்ஸ்பைரின்னு ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுல மந்த்லி வீக்லின்னு 2 இருக்கும். நிறைய பேர் அது என்னன்னே யாருக்கும் புரிஞ்சிருக்காது. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த பாண்டுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அது 2 கேட்டகரியா ஸ்பிளிட் பண்றாங்க, மந்த்லி வீக்லின்னு. ஸோ இந்த மந்த்லி வீக்லி எப்படி ஒர்க் ஆகும், நிஃப்டியில நம்மள்ட்ட வந்து மந்த்லி வீக்லி எவ்ரி வீக்கோட தேர்ஸ்டேல அந்த வீக்கோட எக்ஸ்பைரி முடியுது. எவ்ரி மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டேல அந்த மந்தோட எக்ஸ்பைரி முடியுது. முன்னாடி எல்லாம் பேங்க் நிஃப்டிலே வீக்லி மந்த்லி இருக்கும், ஆனா இப்ப வெறும் மந்த்லி தான் இருக்கு. அதுவும் அந்த மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டேல பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி முடியும். ஸோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க எப்பயாவது ஒரு புது ஆப்ஷன் செயின்லயோ ட்ரேட் பண்ண போறீங்கன்னா எப்பவுமே அந்த ஆப்ஷன் செயினோட எக்ஸ்பைரி டேட்ஸை பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு ஆப்ஷன் செயினுக்கும் ஒரு இண்டெக்ஸுக்கு ஒரு ஸ்டாக்குக்கும் டிஃபர் ஆகும். ஸோ மேக் ஷுர் தட் நீங்க கிளியரா என்ன ஸ்டாக்ல என்ன எக்ஸ்பைரியில இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ இதுதான் பேசிக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் நான் வந்து ஷோ பண்றேன். இது முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண பாருங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மற்றும் யூஸ்ஃபுல் லெசனா இருக்கும் உங்களுக்கு, நீங்க படிச்சது ரீகேப் பண்ண. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்க டவுட்ஸுக்கு ஆன்சர் பண்றேன்.
So this is Naresh signing off. See you in a wonderful next video. Bye guys.